திருவள்ளுவரின் ஒளியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1063, அதிகாரம் இரவச்சம். ஒரு நாள் அக்பரும் பீர்பாலும் மாறுவேடத்தில் நகர்வலம் வந்தனர். அப்போது கண் தெரியாதவர்களும் மாற்றுத்திறனாளிகளும் வயோதிகர்களுமாக பலர் அங்கே பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதை பார்த்தனர். அதனை கண்டு அக்பர் மிகவும் வேதனையடைந்தார். பீர்பாலை பார்த்து, இவர்களை பார்க்கும்போது மிகவும் பரிதாபமாக இருக்கிறது, அவர்களுக்கு ஏதாவது நாம் செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். இருவரும் ஆலோசனை செய்து அரசு சார்பில் அவர்களுக்கு இலவசமாக உணவு வழங்குவது என்று முடிவு செய்தனர். அதன்படி அன்றிலிருந்து அவர்கள் அனைவருக்கும் இலவச உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனை கண்டதும் நாளுக்கு நாள் பிச்சைக்காரர்கள் கூட்டம் கணக்கில்லாமல் அதிகமாகியது. உழைக்க விரும்பாத சோம்பேறிகள் இவர்களைப் போலவே வேடமிட்டு இலவச உணவை உண்டு காலத்தை போக்க ஆரம்பித்து விட்டனர். அரசு உணவிற்காக செலவிடும் தொகை நாளுக்கு நாள் பெருகி கருவூலமே காலியாகும் நிலை ஏற்பட்டு விட்டது. பயந்து போன அக்பர் அவசரமாக பீர்பாலுடன் ஆலோசனை நடத்தினார். போலி பிச்சைக்காரர்களை கண்டுவிடுவது எப்படி என்று பீர்பால் சிந்தித்து, அரசே, நாளை மதியம் இதற்கு முடிவு கட்டி விடுவோம் என்று கூறினார். மறுநாள் இலவச உணவிற்காக எண்ணற்றவர்கள் கூடினர். அப்போது உணவு வழங்க 1 மணி நேரம் தாமதப்படுத்தப்பட்டது. இதனால் அங்கே கூச்சமும் குழப்பமும் ஏற்பட்டது. அப்போது அதிகாரி ஒருவர் கூட்டத்தினரை பார்த்து, இன்று முதல் இங்கிருந்து வடக்கேயுள்ள புதிய சத்திரத்தில் மட்டும்தான் உணவளிக்கப்படும் என்று தெரிவித்தார். இதனை கேட்டதும் போலி பிச்சைக்காரர்கள் பாத்திரத்தை தூக்கி கொண்டு அலறியடித்து புதிய சத்திரத்திற்கு ஓடினர். உண்மையாகவே கண் பார்வையற்றவர்களும் மாற்றுத்திறனாளிகளும் பெரியவர்களும் மட்டுமே அங்கே இருந்தனர். அவர்களுக்கு மட்டுமே உணவு வழங்கப்பட்டது. அதன் பிறகு போலி பிச்சைக்காரர்கள் எவருமே அங்கு வரவில்லை. பீர்பாலின் சமயோசித அறிவாற்றலை எண்ணி அக்பர் பாராட்டினார். வறுமையால் வரும் துன்பத்தை இறந்து தீர்ப்போம் என்று முயற்சியை கைவிட்ட கொடுமை போல் கொடுமையானது வேறு எதுவும் இல்லை என்பதை இன்மை இடும்பை இறந்து தீர்வாம் என்னும் வன்மையின் வன்பாட்டதியில் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பிச்சை எடுத்தல் இழிவு, உழைத்து வாழ்தலே உயர்வு.